உரையில சொல்லியிருந்தாரு. தேசிய கல்விக் கொள்கை மேகதாது விவகாரம் போன்ற கொள்கைகள் பரந்தூர் விவகாரம் இல்லை, பரந்தூர் விவகாரம் நாங்கள் ஏற்கனவே முதல்வர் முதல்வருடைய முதல் போராட்டம் பரந்தூர்லேருந்து துவங்கப்பட்டுச்சு. கண்டிப்பாக மாற்று இடமா இல்லை என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதெல்லாம் ஆய்வு செய்துவிட்டு முதல்வர் ஒப்புதல் பேரில் அது என்ன தேவையோ அது அறிவிக்கப்படும். பட் இது எங்களுடைய முதல்வருடைய முதல் போராட்டம் அங்கிருந்து தான் கள போராட்டம் அங்கிருந்து தான் துவங்குச்சு. அதற்கு அந்த ஸ்டாண்டு கண்டிப்பாக உறுதியாக இருப்போம். பட் நம்ம வளர்ச்சிக்கு எதிராகவும் இல்லை, எங்கேயுமே ஏர்போர்ட்டுக்கு எதிராகவோ இல்லை வளர்ச்சிக்கு எதிராக இல்லை. பட் தேவையில்லாமல் நீர்நிலைகளை மூடி அங்கே 3 போகங்கள் விளையக்கூடிய ஒரு விளைநிலங்களை அழித்து நாம் ஒரு வளர்ச்சியை செய்ய வேண்டியது. ஆல்டர்னேட்டிவ் இடம் பிக்ஸ் பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு வல்லுநரும் ஆய்வு செய்து அதிகாரிகளும் ஆய்வு செய்து நம்ம முடிவெடுப்போம். அதே இடங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ரத்து பண்ணிருக்காங்க. விதி மீறல் என்னது பள்ளிக்கரணையில சதுப்பு நிலத்துல தனியார் நிறுவனத்துக்கு கட்டுமானத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. விதி மீறல் சுற்றுச்சூழல் துறை இப்ப அனுமதி ரத்து பண்ணிட்டாங்க. டிவிஎஸ்க்கு புகார் கொடுத்திருக்கு. அது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். கண்டிப்பாக எல்லா இந்த புகார்கள் மீது அந்த பிரிகேட் நிறுவனம் அந்த புகார்கள் மீது கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா அதில் யார் தவறு செய்திருந்தாலும், ஏன்னா சதுப்பு நில காடுகள் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கும், இயற்கை வளங்களை திருட யார் முயற்சி செய்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த சதுப்பு நில காடுகள் விஷயத்தில் ஏற்கனவே ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. அதனால தான் அந்த சுற்றுச்சூழல் அனுமதி அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுவரை கண்டுக்காமல் இருந்த துறைகள் இப்பதான் இயங்க ஆரம்பிச்சிருக்கு, ரத்து செய்யப்பட்டிருக்கு. விரைவாக தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆளுநர் சொல்லியிருந்தாரு, பெருமையோட பாராட்டாக இருந்தாங்க. ஆனா அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய F2 F3 கடைகள் தனியார் மையத்துக்கு போன ஆட்சியில நடந்த மிகப்பெரிய ஒரு தவறே என்ன பாத்தீங்கன்னா F2, அதாவது இந்த மனமகிழ் மன்றங்கள் பேர்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க டாஸ்மார்க் இருக்கோ அதுக்கு 25 to 30% F2 பார் ஓபன் பண்ணாங்க. F2 பாரோட லைசன்ஸ் எப்படின்னா நீங்க அவங்களுக்கு சொசைட்டி அவங்க ஒரு மன்றமாக இருக்கணும், கிளப்பா இருக்கணும், அந்த கிளப்புக்கு மெம்பர் இருக்கணும். அதுல இந்த மாதிரியான ரூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் வயலேட் பண்ணப்பட்டு போன 5 வருஷத்துல அதிகப்படி 3 to 4 மடங்கு அதிகம் கொடுத்திருக்காங்க. அதை கண்டிப்பாக அந்த துறை அமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார். ஏதாவது வயலேஷன் இருக்கணும். இதுக்கு மேல் எந்த F2, அதாவது இதுக்கு மேல் மனமகிழ் மன்றங்கள் திறக்கும் எந்த முடிவையும் அந்த துறை அமைச்சர் ப்ராப்பர் ஆய்வு பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஏற்கனவே இருக்கிறத எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்ற விஷயத்தையும் நாங்கள் கண்டிப்பா ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்கோம். தேவையான அளவுல கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் நடந்துட்டாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.